ரணிலின் மற்றுமொரு மோசடி, அரசு கையப்படுத்திய 5 ஏக்கர் காணி. ஜோன்சன் உள்ளிட்ட 5 நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இடமாற்றத்தின் போது உரிய கௌரவிப்பு வழங்கப்படாது, அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கிராம சபர் சிவகுரு தவமோகன் நலன்புரி சங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. தோட்ட கம்பெனிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக கொழும்பில் மக்கள் போராட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசுக்கு அழுத்தம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மோசடியாக வழங்கிய 5 ஏக்கர் காணியை அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரணில் விக்ரம்சிங்க ஆட்சியில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள விகாரகல தோட்டத்திற்கு சொந்தமான 5 ஏக்கர் காணியை விடுமுறை விடுதி கட்டுவதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணி உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் கைமாற்றப்பட்டுள்ளது. மேலும் குத்தகை நிபந்தனைகளும் மீறப்பட்டதால் காணியை மீள கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணி அன்று குத்தகை பத்திரம் மூலம் 30 வருட காலத்திற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு சுமார் 50,000 ரூபாய் மதிப்பீட்டில் குத்தகை விடப்பட்ட இந்த காணி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குத்தகை விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சமீபத்தில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காணி அமைந்துள்ள பகுதி தீரம நீர்வீழ்ச்சி உட்பட பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வழக்கில் தொடர்புபட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு அடிப்படையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வத்தளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிழக்கச் செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான உத்தரவை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாத்தினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குட கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாண வம்ச திச தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவிழக்கச் செய்யுமாறு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் அறிவித்துள்ளார். இதற்கமைய இந்த உத்தரவு எதிர்வரும் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதியரசர் ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் இதற்கு முன்னதாக இந்த உத்தரவை தயார் செய்ய முடியுமாயின் எதிர்வரும் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவ்வாறு நிகழுமாயின் அது குறித்த தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை எந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் முடிவரும் தருவாயில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றோம். கடந்த அரசாங்கத்தில் குறித்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசாங்கம் அதனை முழுவீச்சில் செயற்படுத்தி வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் காத்திரமான பங்களிப்பை மேற்கொள்ளும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. யாழ்ப்பாண விமான நிலையத்தின் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் விமான சேவைகள் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும். அதேபோல் காங்கேசந்துறை துறைமுக அபிவிருத்தி பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வரும் அதேவேளை மயிலட்டி துறைமுக அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக சுமார் 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மயிலட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய அபிவிருத்தி பணிகள் இடைநடுவில் விடப்பட்ட நிலையில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை மேற்கொள்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளார். அதேபோல் யாழ், கொழும்புத்துறை, இறங்குதுறை மற்றும் குறிகட்டுவான் துறை அபிவிருத்திகள் இந்த வருட இறுதிக்குள் முடிவுறுத்தப்படும். அது அரசாங்கம் நாட்டில் வாழுகின்ற சகல இன மக்களையும் இணைத்துக் கொண்டு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அரசாங்கமாக ஆட்சிக்கு வந்தது யாவரும் அறிந்த விடயம். எமது
அரசாங்கத்தின் பயணத்தை தடுத்து நிறுத்தலாம் என சிலர் நினைக்கின்றார்கள். காரணம், கடந்த காலங்களைப் போல திருடர் யுகம் ஒன்றை மீண்டும் கொண்டு வருவதற்காக துடிக்கின்றார்கள். இந்த நாட்டை மீண்டும் ஒரு அழிவு பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு இன்னும் சிலர் இனவாதத்தை கையில் எடுக்கின்றார்கள். அது அவர்களின் அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இழந்து போன அரசியலை மீண்டும் புத்துயிர்படுத்துவதற்கு. ஆகவே வடக்கு மக்களுக்கு தெளிவாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நமது அரசாங்கம் மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கமாக செயற்படும். அதேவேளை அபிவிருத்தி பணிகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராம சிவராக கடமையாற்றிய நிலையில் இடமாற்றத்தின் போது உரிய கௌரவிப்பு வழங்கப்படாது அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் கிராம சிவர் சிவகுரு தபமோகன் நலன்புரி சங்கத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். சிவகுரு தவமோகன், நான் A360 கர்நாய் வடக்கு கிராம அலுவலராக பணிபுரிந்து தற்போது பதவி பெரிதாக்கல் செய்யப்பட்டு வீட்டில் இருக்கிறேன். நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால், நான் 2009 கிராம அலுவலராக பருத்தித்துறை பிரதேசத்தில் கடமையாற்றினேன். கடமையாற்றி கொண்டிருக்கும் போது அங்கே நலம்புரி சங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நலம்புரி சங்கத்தில் நான் தொடர்ச்சியாக 2020 9 மாதம் வரைக்கும் எனது பங்களிப்பு பணமாக செலுத்தி இருக்கிறேன். நலம்புரி சங்கத்தின் அங்கத்துவ பணமாக. அந்த பணங்கள் செலுத்தப்பட்டதற்கான என்னட்ட இதுகள் ஆவணங்கள் எல்லாம் இருக்கிறது. இருந்த போதிலும் எனக்கு 2020 நான் வெளியேறிய நேரத்தில் நலம்புரி சங்கத்தால் வழங்கப்பட இருந்த அந்த கௌரவிப்பு நிகழ்வுகள் எனக்கு புறக்கணிக்கப்பட்டு என்ற பெயர் உள்ளடக்கப்படவில்லை. இதுக்குரிய விளக்கத்தை நான் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் எனக்கு அது வழங்க முடியாது என்று சொல்லி மறுத்து கூறியிருந்தார்கள். அதன் பின் நான் அந்த அந்த நலம்புரி சங்கத்தின் தலைவரை திரு சீனா தவனேஸ்வரன் அவரை சந்தித்து நான் இது சம்பந்தமாக கேட்ட பொழுது அவர் சொன்னார், பிரதேச செயலர் என்னோட பிரச்சனைப்பட்டபடியால் தான் அந்த நிகழ்வுக்கு வரமாட்டேன் என்றும் இவருக்கு செய்யக்கூடாது என்று சொல்லியும் சொன்னதால் தான் அந்த இது தவிர்க்கப்பட்டது என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். இதற்கு என்னால் அந்த நேரம் எந்த ஆவணமும் பெறப்பட முடியவில்லை. ஆனால் நான் பல கடிதங்களை அவ்வப்போது ஒவ்வொரு வருடமும் அனுப்பி கொண்டு தான் இருந்தேன். 2023 நான் போலீஸ் நிலையத்தில் சென்று இது சம்பந்தமாக எனக்கு இப்படி ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி முறைப்பாடு கொடுத்திருந்தேன். அப்பொழுது தலைவராக சிவகுமார் என்பவர் கணக்காளர் அவர் இருந்திருந்தார். அவர் பிரதேசத்தின் கணக்காளர். அவர் என்ன செய்தார் என்றால், போலீஸ் நிலையத்துக்கு தான் ஒரு அரசு அலுவலர் தன்னை இங்கே விசாரிக்க முடியாது என்றும் கொழும்பு நீதிமன்றத்தில் தான் தன்னை விசாரிக்க முடியும் என்று அங்கே போய் வழக்கு போடும்படி கூறினார். அதற்கு போலீஸாரும் அந்த நான் போட்ட அந்த போலீஸ் முறைப்பாட்டை ரத்து பண்ணி அவர்கள் செய்திருந்தார்கள். அப்போது நான் கேட்டேன், அந்த பணத்தையாவது தயாருங்கள் என்று. அதுக்கு அவர் சொன்னார், அதுவும் கூட அண்ணா முழுக்க அசையும் பெற்றுக்கொண்டு போய்விட்டார். சீனா தவனேஸ்வரன் என்னுடைய அண்ணன்றார். அவர் எல்லா காசையும் பெற்றுக்கொண்டு போட்டார். நீர் அவர்கிட்ட போய் கேளுமண்டு. அப்போ அதன்படி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்ல, நான் வாங்கவில்லை, நீ வேணுமென்றால் வேறு ஏதாவது நடவடிக்கை. அதன்படி நான் இணக்க சபை, அதாவது மத்தியஸ்த சபைக்கு, பருத்தித்துறை மத்தியஸ்த சபைக்கு ஒரு வழக்கொண்டு தாக்கல் செய்திருந்தேன். இப்போ 2025 அந்த வழக்கு தாக்கல் செய்த பொழுது அவர்கள் அந்த வழக்கை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சில கட்டளைகளை இவர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த கட்டளைகள் இதாக காணப்படுகிறது. அந்த கட்டளைகளின்படி தற்போதைய தலைவர் செயலாளர் அவர்களுக்காக ஒரு கட்டளையும் அவர்களை வர சொல்லி, இது உண்மை ஒன்றை அறிகிறதுக்கு வர சொல்லி கேட்டெடுத்து அவர்கள் வரவில்லை. கடும் பிரயாணத்தின் கஷ்டப்பட்டுத்தான் அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். வரவழைக்கப்பட்ட இடத்துல ஒருத்தர் மட்டும் தான் அந்த நிகழ்ச்சியை செய்ய போவதாக என்னிடம் கூறினார். நான் சொன்னேன், அது இங்கே வந்துட்டுது, நீங்கள் அவையின்ற முடிவை பார்த்து தான் செய்யலாம், நான் இதுக்கு முடிவு சொல்லலான்னு சொல்லிட்டேன்.
அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த அழைப்புக்கு வரவே இல்லை. அந்த கணக்காளருக்கும் தர்சானந்தன் என்ற ஒரு கிராம அலுவலருக்கும் தவனேஸ்வரன் என்ற ஓய்வூதியருக்கும் கட்டளைகள் வழங்கப்பட்டது. அந்த கட்டளைகளின்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா செலவாக இருந்தது. இலங்கையின் நடைமுறைப்படி, இலங்கையின் நீதிமன்ற நடவடிக்கைகளின்படி ₹1 கூட ஒருத்தர் செலவழிக்கக்கூடாது. அவருக்கு நீதி இழக்கிறதுக்காக அவர் ₹1 கூட செலவழிக்க இளையாக இருந்தால் செலவழிக்க முடியாது என்ற ஒரு கட்டளை ஒன்று இருக்கிறது. அதன் பிரகாரம் இணக்க சபையும் அதுதான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இணக்க சபையிலே ஏழைகள் போய் தங்களோட நியாயங்களை ₹1 பெறுமதி இல்லாத செலவழிக்கலாம்னா, ஆனால் எனக்கு 500 ரூபா செலவழிந்தது, அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை கூப்பிட்டதுக்கும் ஒருத்தரும் பெரியல. தவனேஸ்வரன் மட்டும், அதாவது முன்னைய தலைவர் வந்திருந்தார், அவர் வந்து அந்த சாட்சியங்களை அளித்துள்ளார். அந்த சாட்சியத்தின்படி பிரதேச செயலர், அந்த நேரத்து பிரதேச செயலர் ஆவண்ண ஸ்ரீ, அவர் வந்து தனக்கு முன்னாலே இவன் இருக்கிறதுக்கு குவாலிஃபை இல்லை, அதாவது ஈக்குவலிட்டி இல்லை என்று சொல்லி சொன்னபடியால் தாங்கள் அதை செய்ய இல்லை என்று சொல்லியும், தங்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல் தந்தது என்று சொல்லியும், அந்த அச்சுறுத்தல் காரணமாகவே தாங்கள் அதை செய்யவில்லை என்று சொல்லியும் அவர் அந்த நேரத்தில் தான் தலைவராக இருந்த பொழுது நடந்ததை விளக்கமாக அங்கே கூறியிருந்தார். அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பதிவு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடுத்த கிழமை வர சொல்லிய இடத்துல, நான் போன இடத்துல அங்கே சொன்னார்கள், உங்களோட அந்த இது எடுத்துக்கொள்ள முடியாதுங்களால் என்று. அப்போ நாங்கள் இடையே என்னென்று அது இணக்க சட்டத்தில் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி, அப்போ நான் சொன்னேன், இணக்க சபை சட்டத்தில் இருக்கிறத காட்டும் கொண்டு இல்லை, இன்னும் காட்டுச்சோம் அதில் கிடக்குது என்று சொன்னால், ஒரு அரசு அலுவலரை இணக்க சபைக்கு அழைக்க முடியாது, ஆனால் நிதி மோசடி சம்பந்தமாக அழைக்க முடியும் என்று அதில் கிடக்குது. அப்போ தலைவராக இருக்கிறவர் வந்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் அவர் வந்து சிராப்பராக இருக்கிறார். அங்கே இருக்கிற கனவேர் வந்து உண்மையில் பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றுவர்களாக, தற்பொழுது கடமையாற்றுவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் ஓய்வூதியர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். இதில் அந்த தற்பொழுது கடமையாற்றுற அதில் ஒருவர் வந்து ஸ்ரீகாந்த் என்று சொல்லப்படுகிறவர். அவர் வந்து என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், நான் அந்த நேரம் அவர்கிட்ட எனக்கு இப்படி நடக்கலைன்னா, அவர் தலைவராகவோ செயலாளராக இருந்த காலத்தில் நான் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட போது, உனக்கு செய்ய முடியாத போய் செய்கிறதை செய்ய என்று கூறியவர் தான் அவர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1750 ரூபாவாக அதிகரிப்பதற்கான வரலாற்று முக்கியத்துவமிக்க ஒப்பந்தம் இன்று காலை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டது. 2026 வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைவாக தற்போது 1350 ரூபாவாக நிலவும் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 400 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த 400 ரூபாய் அதிகரிப்பில் 200 ரூபாவினை அந்தந்த பிராந்திய தோட்ட நிறுவனங்களும், எஞ்சிய 200 ரூபாவினை அரசாங்கமும் வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன. அதற்கமைய தோட்ட தொழிலாளர் ஒருவரின் புதிய நாளாந்த சம்பளம் 1750 ரூபாவாக உயர்வடையும். இந்த உடன்படிக்கை தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, தோட்ட நிறுவனங்கள் மற்றும் இலங்கை முதலாளிமார் சம்மேளனத்துடன் நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக குறிப்பிட்டார். ஜனவரி மாதம் தொழிலாளர்கள் பணிக்கு சமூகம் அளித்த நாட்களின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் இந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்படும். அரசாங்கம் வழங்கும் 200 ரூபாய் கொடுப்பனவை வைப்பிலிடுவதற்காக தொழிலாளர்களின் வங்கி தகவல்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டுள்ளன. பிப்ரவரி 3ஆம் தேதியளவில் ஊழியர்களின் வருகை பதிவேடுகள் கிடைத்தவுடன் அரசாங்கத்தின் பங்களிப்பு தொகையை நிறுவனங்களுக்கு விடுவிக்க அமைச்சு திட்டமிட்டுள்ளது. பெருந்தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுனில் பொலியத்தே கருத்து தெரிவிக்கையில், இந்த தீர்மானத்தை ஒரு வரலாற்று சாதனையாக கருதுவதாக குறிப்பிட்டவர், இந்த சம்பள அதிகரிப்பால் தோட்ட நிறுவனங்களுக்கு 6 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மேலதிக செலவு ஏற்படும் என்றும், எனவே இத்தொழில்துறையை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல தொழிலாளர்களின் உற்பத்தி திறன் மற்றும் அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த புதிய சம்பள உயர்வு 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர், தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் ஆகியவற்றை உடனடியாக மீளப்பெறக் கோரி கொழும்பில் உள்ள நீதி அமைச்சுக்கு முன்பாக இன்று பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சிவில் அமைப்புகள், பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மத தலைவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்த இந்த போராட்டம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஒரு முக்கிய அரசியல் அழுத்தமாக அமைந்தது. போராட்டத்தின் போது அடக்குமுறை சட்டங்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள் என்றும் மக்களை ஒடுக்கும் எந்த ஒரு சட்ட மூலமும் நாட்டிற்கு தேவையில்லை என்றும் போராட்டக்காரர்கள் மும்மொழிகளிலும் முழக்கமிட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட்தந்தை சக்திவேல், ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இத்தகைய அடக்குமுறை சட்டங்களை நீக்குவதாக என்பிபி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து அவர்களினால் தற்போது கொண்டுவரப்படும் PSTA சட்ட மூலமானது பழைய PTA சட்டத்தை விடவும் ஆபத்தானது என்று குற்றம் சாட்டினார். இந்த கவனஈர்ப்பு நிகழ்வில் கத்தோலிக்க மதகுருமார்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட சமய தலைவர்கள் கைகோர்த்து நின்றமை இந்த சட்டங்களுக்கு எதிராக நிலவும் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தியது. போராட்டத்தில் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமது தனிப்பட்ட வழிகளையும் கோரிக்கைகளையும் பதாதைகள் மூலம் வெளிப்படுத்தினர். 2009 ஆண்டு கடத்தப்பட்ட முகமது ஹக்கீம் என்ற இளைஞனின் தாயார் தனது மகனுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கோரி ஏந்தியிருந்த பதாகை காண்போரை நெகிழச் செய்தது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ள PTA சட்டமானது சிறுபான்மையினருக்கும் அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் புதிய பெயரில் மீண்டும் ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். நீதி அமைச்சுக்கு முன்னால் திரண்டிருந்த மக்களின் கருத்து சுதந்திரத்தையும் அடிப்படை உரிமைகளையும் முடக்கும் இத்தகைய சட்ட முயற்சிகளை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஒருமித்த குரலில் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர்.